அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம், மின்ட் ரைஸ். இந்த புதினா சாதம் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 ரூபாய் அளவுள்ள புதினா எடுத்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தழை, அது வந்து ஒரு 5 ரூபீஸ், 5 ரூபாய்க்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 3-4 பிஞ்ச் இருந்தால் போதும். அடுத்தது பிரியாணி ஸ்பைசஸ், பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கங்க. அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன். தேங்காய் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கங்க. அடுத்தது வினிகரில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் வந்து டைஸ்டாகவும் கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸ்டாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க, கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கங்க. நிலக்கடலை வந்து 50 கிராம், மேலே இருக்க ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து முந்திரி பாதாம் 50 கிராம் எடுத்துக்கங்க. அடுத்து நெய் 50 ml. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் 50 ml எடுத்துக்கங்க மினிமம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு நீங்கள் தனியாக எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி 1/2 கிலோ. உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி புதினா இலை, இது வந்து நீங்கள் சாப் பண்ணிட்டாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் பறிச்சிட்டாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது புதினா இலை எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை, அதையும் வந்து எடுத்துக்கங்க. அடுத்ததாக வந்து அந்த ஆனியன் டைஸ்ட்டு கட் பண்ணி வச்சிரும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட போதும், இல்லை நீங்கள் கிரேட் பிடிச்சிருந்தாலும் அந்த தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 50 ml ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிங்க. ஆயில் ஆட் பண்ணோடனே ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து அந்த பிரியாணி ஸ்பைசி எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து அப்படி சாத்தே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து சாத்தே பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நாம் இதில் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்ததாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. 2 to 3 minutes நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா சாத்தே பண்ணி விட்டால் போதும். இப்போ அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து தனியாக கூட நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணலையா அதோட கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் லைட்டாக அப்படியே வந்து நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலாக சால்ட் வந்து இன்னும் ஆட் பண்ணவே கிடையாது. ஸோ சால்ட் வந்து இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சால்ட் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ போதும். வேணுன்னா சால்ட் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. இப்போ சால்ட் ஆட் பண்ணிச்சு. இப்போ நல்லா வந்து அந்த ஃபுட் கலர் லைட்டாக வந்து க்ரீன் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து புதினா சாதம் ஒரு ரைஸில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கலர் காமிக்கிறதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்தது வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு இந்த மின்ட் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 kg ரைஸ் வந்து நான் ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை ஆட் பண்ணிட்டா சரியாக போச்சு. அது வந்து நீங்கள் இதிலே வந்து நீங்கள் ஒரு கடாயில் ஒரு குக்கரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இதிலே கூட நீங்கள் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் வந்து நான் 2 விசில் விட்டு வச்சாச்சு. ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கேஷ்நட் பாதாம் அதை வந்து லைட்டாக நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இப்போ வந்து கேஷ்நட் பாதாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம அந்த சாதத்தில் வந்து இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மின்ட் ரைஸ் அதாவது புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் வந்து புதினா வந்து டேரெக்டாக இது கொத்தமல்லி தழை இல்லாமல் புதினா மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தோற்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கிளந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு சாதம் சாப்பிடும்போது நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து அந்த பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலக்கடலை 50 கிராம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வறுத்த நிலக்கடலை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர், இல்லைன்னா நீங்கள் வறுத்து எடுத்துக்கங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்க வேணாம். இப்போ அந்த பாதாம் கேஷ்நட் ஃப்ரை பண்ணி வச்சதை ஆட் பண்ணி வச்சு நெய்யோடு அப்படியே ஆட் பண்ணி வச்சு இப்போ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினா சாதம் வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய ஆப்ஷனல் பொறுத்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேணால் 1-2 இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய ஐடியாஸில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் ஒவ்வொரு செஃப் இல்லை ஒவ்வொரு நீங்கள் உங்களுடைய ரெசிபி எப்படியோ நீங்கள் அதுக்கு மாதிரி வந்து பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பர்ஃபெக்டான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த பீனட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த புதினா சாதத்தில் வந்து இது வரைக்கும் சன்னா அதிகமாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சன்னா கூட வந்து ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து சன்னாவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.